ஹலோ guys, வெல்கம் டு மிஸ்டர் ஞானேஷ் டெக். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எப்படி ஒரு யூடியூப் தாம்பினல் கிரியேட் பண்ணுறது அண்டு அந்த யூடியூப் தாம்பினலில் எப்படி எல்லாம் இருந்தால் நம்மளோட வீடியோவை கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்ப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் இன்றைக்கி நான் கொடுக்க போகிறேன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் வைத்து பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே காய்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எப்படி ஒரு யூடியூப் தாம்பினல் கிரியேட் பண்ணோன்ட்டு நாம் இப்போ பார்க்கலாம். யூடியூப் தாம்பினல் கிரியேட் பண்ணுறதுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக நிறைய ஆப்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணியிருக்காங்க. கூகுள் ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணி பார்த்தாலே நிறைய ஆப்ஸ் எல்லாம் கிடைக்கும். இருந்தாலும் ஒரே யூடியூப் தாம்பினல் எப்படி டிசைன் பண்ணும், எப்படி இருந்தால் ஆடியன்ஸ் கிளிக் பண்ணி பார்ப்பாங்க, அதெல்லாம் நான் இப்போ சொல்ல போகிறேன். முதல்ல நம்ம ஒரு யூடியூப் தாம்பினல் கிரியேட் பண்ணுறோம்னா அதில் நம்ம வீடியோவில் என்ன சொல்ல வரோமோ அதை வியூவர்ஸுக்கு புரிகிற மாதிரி தெளிவாக கிரியேட் பண்ணியிருக்கணும். கொச்சன்னு இருக்கக்கூடாது. அதை யூடியூப் தாம்பினல் பார்க்கும்போதே வியூவர்ஸ்க்கு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு டெக் சொல்கிறவங்களா இருந்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆப்பை ரிவ்யூ பண்ணுறீங்கன்னா, ரிவ்யூ பண்ணுறது என்ன ஆப் ரிவ்யூ பண்ணுறீங்க, அது என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்ட்டு ஒரு 2-3 ஹைலைட்டான 2-3 பாயிண்ட் போடணும். அப்புறமா அந்த ஆப்போட ஃபியூச்சர் ஒரு மொபைலில் இருக்கிற மாதிரி போடுற மாதிரி, அந்த மாதிரி அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். பேக்ரவுண்ட் கலர் எல்லாம் ரொம்ப டார்க் கலர் இருக்கக்கூடாது, ரொம்ப லைட் கலர் இருக்கக்கூடாது, மீடியம் கலராக இருந்தால் கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா வீடியோஸ்லையுமே ஒரே மாதிரியான தாம்பினல் இருக்கணும். இந்த மாதிரி தாம்பினல் பார்த்தாலே அது இந்த சேனல் தான்ட்டு வியூவர்ஸுக்கு புரிகிற மாதிரி இருக்கணும். எக்ஸாக்டாக நம்ம பார்த்தோம்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு சேனல் நான் சொல்கிறேன், மீட் மை ஸ்டோரி. இந்த சேனல் பார்த்தோம்னா அவங்க என்ன கண்டென்ட் சொல்ல வராங்களோ அந்த கண்டென்ட்டில் தாம்பினல் அவங்க நிறைய விஷயம் சொல்லுவாங்க. அதில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு டாபிக் எடுத்து அந்த தாம்பினலில் 2 பிக்சர்ஸ் போட்டு அதோட எல்லோ கலர் பேக்ரவுண்டில் பிளாக் கலர் டெக்ஸ்ட் வர மாதிரி மேலே ஒரு டெக்ஸ்ட் கீழே ஒரு டெக்ஸ்ட் வச்சுட்டு நடுவில் கீழே ஒரு சைடாக மினிட் மிஸ்ட்ரின்ட்டு அவங்க லோகோ போட்டு வச்சுட்டு இருப்பாங்க. அவங்களோட எல்லா வீடியோஸ் பார்த்தாலும் அதே மாடலில் தான் இருக்கும். அதே மாதிரி தான் நம்மளோட சேனலுக்குன்ட்டு ஸ்பெசிஃபிக்காக ஒரே செப்பரேட்டான ஒரு தாம்பினல் இருக்கணும். இந்த தாம்பினல் பார்த்தாலே வியூவர்ஸ்க்கு புரிஞ்சிடணும், இந்த தாம்பினல் இந்த மாதிரி சேனல் தான் போடுவாங்கன்ட்டு. வியூவர்ஸ்க்கு அவங்க வீடியோக்குள்ளே என்ன இருக்குமென்ட்டு நம்ம தெளிவாக புரிய வைக்கிற மாதிரி தாம்பினலில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக எழுதி வச்சுருக்கணும். அவங்களுக்கு புரியணும், இதை பற்றி தான் வீடியோவில் சொல்ல போகிறோன்ட்டு. இந்த மாதிரி இருந்தால் வியூவர்ஸ் நிறைய கிளிக்ஸ் கொடுப்பாங்க. ஓகே கைஸ், நான் உங்களுக்கு தாம்பினல் கிரியேட் பண்ணுறதுக்கு நான் சொல்கிற ஆப் பிக்சல் ஆப். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஆப் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக சேரும். ஓகே கைஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.